பூஜை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மத்த எந்த விஷயங்களை பத்தியும் எங்களால யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது விருப்பாக்ஷா. அத பத்தி கவலைப்படாத. அங்கதான் மாரியப்பன் காவல் காத்துக்கிட்டு இருக்கான்ல, அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த இடத்தை நான் காவல் காக்குறேன். ருத்ரா, நீ இந்த குளத்துக்கு காவலா நில்லு. யார் வந்தாலும் விடக்கூடாது. சரிங்க பாபா. ஹே பங்காரி, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? எங்க போயிருந்த? ஏன் என் முகத்தை பார்க்க கூட பிடிக்கலையா? ஹே பங்காரி, உன்னால எப்படி இப்படி இருக்க முடியுது? என்கிட்ட பேசு பங்காரி. உனக்கு என் மேல அன்பு பாசம் எதுவுமே இல்ல பங்காரி. இங்க பாரு பங்காரி, அவ்வளவு ஆயிடுச்சா உனக்கு? சரி, இனிமே நானும் பேச மாட்டேன், நான் போறேன். விடு. என் கூட பேச மாட்டேன், என் முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லும் போது என்ன போக விட வேண்டியதானே? மாரியப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு என்ன தெரியும்? எப்பவும் இவன் பின்னாடி தானே சுத்திட்டு இருப்ப, உனக்கு தெரியலனா எப்படி? தெரியாது. போய் அவன் கூட கூட்டு சேர்ந்திருக்க பாரு. உன்னை என்னதான் பண்றதோ. அது சரி, ஊருக்குள்ள இருக்க வேண்டியவன் காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏதாவது சூழ்ச்சி கீழ்ச்சி பண்ணிட்டு இருக்கானோ? என்ன சூழ்ச்சி பண்ணுவான்? எனக்கு எதுவும் தெரியாது. ஏ பங்காரி, பங்காரி, எதையோ காவல் காக்குற மாதிரி நிக்கிறான். என்னத்த காவல் காக்குறான்? காரணமே இல்லாம இவன் எப்பவும் எந்த வேலையும் செய்ய மாட்டானே. முதல்ல இந்த விஷயத்தை போய் அப்பா கிட்ட சொல்லணும். அப்பா கோவில்ல தான் இருப்பாரு. நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அம்மனோட தாலி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. என்னோட சக்திகள் எதுவும் வேலை செய்யாத மாதிரி என்னை கட்டி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ 2 ஆபத்தான மந்திர தந்திர சக்திகள் தான் ஒண்ணு சேர்ந்து வேலை செய்யுது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அம்மனோட கழுத்துல உண்மையான தாலி ஏறலன்னா பூஜை நல்லபடியா நடக்காது. நான் என்ன பண்றது? ஏங்க அமிர்தா, நான் இருக்கும்போது நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க. உங்க டென்ஷன் என்னன்னு சொல்லுங்க, நான் அதை டக்குன்னு சரி பண்ணி வச்சிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. சரி, வேண்டாம் விடுங்க. வெளியில போயிட்டு வரலாம் வாங்க. நான் எங்கேயும் வரல. ஏங்க அமிர்தா, நானும் உங்களை பார்க்குக்கும் மாலுக்கும் கூப்பிடலாங்க, கோவிலுக்கு போயிட்டு வரலாம் தாங்க கூப்பிடுறேன். வேண்டாம். என்னங்க அமிர்தா, அது உங்ககிட்ட நான் எவ்வளவு கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் வாங்க. நீங்க கெஞ்சு கேட்ட நான் எதுக்கு வரணும்? நான் வரமாட்டேன். ப்ளீஸ் 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 அமிர்தா வாங்கல. அதான் வர முடியாதுன்னு சொல்றேன்ல. அமிர்தா, போயிட்டு வாம்மா. கோயிலுக்கு வான்னு ஒருத்தர் கூப்பிடும் போது போயிட்டு வரணும். வரமாட்டேன்னு மறுக்க கூடாதுமா. அது அந்த பையன் எவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறான். போயிட்டு வாம்மா. அர்ஜுன், நீ சம்பந்தமே இல்லாம ஒரு சாக்கோட இந்த ஊருக்கு வரும்போதே எனக்கு தோணுச்சு, உனக்கு அமிர்தா மேல அவ்வளோ ஆசை இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. மனசு நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அங்கிள். அமிர்தா தங்கமான பொண்ணுப்பா. உன்னை பார்க்கும் போதும் நல்ல பையன் மாதிரி தான் தெரியுற. அவளை நீ நிச்சயமா நல்லா தான் பாத்துக்குவ. சரியான ஜோடி இல்லைங்க? என்னப்பா, எங்க வீட்டு பொண்ணை நல்லா பாத்துப்பியா?
இல்ல இது ஒண்ணும் நல்ல ஜோடி கிடையாது. கவலைப்படாதம்மா, விக்ரம் கிட்ட நான் பேசுறேன். அவர் என்ன எனக்கு புதுசா? பையன் நல்ல பையனா இருக்கும்போது நிச்சயமா ஒத்துக்குவார். அது போதும் அங்கிள். என் கல்யாணத்துக்கு உங்களுக்கு ஒரு பட்டு வேட்டி, லலிதா ஆண்டிக்கு பட்டு புடவை ஏன் சார்பில் கேரண்டி. இந்த லஞ்சம் எல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாப்பா. என்னம்மா அமிர்தா, நான் வேணா சரோஜா கிட்ட பேசவா? அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி. ஆ, நீங்க பேசுங்க. அவங்க வெக்கப்படுறாங்க, அதான் வேண்டாம் சொல்றாங்க. நீங்க தைரியமா பேசுங்க. இப்ப கோவிலுக்கு போறதுதான் நல்லது. இன்னும் கொஞ்ச நேரம் எங்கேயே இருந்தேன்னா என் கல்யாணத்தையே முடிவு பண்ணிடுவாங்க. இப்ப என்ன, நான் உங்க கூட கோவிலுக்கு வரணும். ம் வாங்க போலாம். தேங்க்ஸ் அங்கிள். ம் போயிட்டு வாங்க. நல்ல ஜோடி இல்லைங்க? ம் ஏங்க அமிர்தா, ஒரு நிமிஷம் அங்க பாருங்க. அந்த பையனை பார்க்கும்போது பாவான்னு தோணல? பாவம் பாக்குறதுக்கு என்ன இருக்கு? அதுக்கு தான் சொல்லுவாங்க பொண்ணுங்க மனசு கல்லுன்னு. அங்க பாருங்க, காதல்ல பட்டு நொந்து போயிருக்கான். சாமி முன்னாடி தனியா நிக்கிறான். ஒரு பையன் ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு ஆழமா காதலிக்கிறான்னு என்ன பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாம். பங்காரிய பாருங்க, என்னையும் பாருங்க. உங்களுக்கு இப்ப எதுவுமே தோணல? எனக்கு தெரியுங்க, இந்த உலகத்துல காதலுக்காக ஆம்பளைங்க தாங்க சாகுறாங்க. பொண்ணுங்க சாகிறதுக்கு உதவி செய்யறாங்களே தவிர அட்லீஸ்ட் ஒரு வாட்டி கூட எனக்காக நீ சாக வேண்டாம், நானும் நீ சேர்ந்து வரலான்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்களாவது சொல்லுவீங்களா? அமிர்தா, எங்க அமிர்தா நில்லுங்க. ஏதோ எனக்கு அதிர்ஷ்டம் தான், நீங்க கோவிலுக்கு வரேன்னு சொன்னதே என் புண்ணியம் தான். இருந்தாலும் நான் சொன்னது உண்மைதானே. நானும் பங்காரி எல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ், அவ்வளவுதான். எங்களை மாதிரி காதலிக்கிறவங்க ஊருக்கு ஊரு தெருவுக்கு தெருவா கிடைப்பாங்க. எங்க அமிர்தா, எங்க நில்லுங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சுந்தரி செத்து இவ்வளவு நாள் ஆகியும் அவளை என்னால மறக்க முடியல. எப்பவும் அவ ஞாபகமாவே இருக்கு. எனக்கு அவ செத்ததுக்கு பழி வாங்கியே ஆகணும். அவ சாவுக்கு காரணமானவங்கள என் கையாலேயே தண்டிக்கணும்னு தோணுது. ஆனா மல்லிய விட்டு விலகுறதும் அநியாயம் தானே. நான் ஏன் அவளை விட்டு விலகணும்? நமக்கு பிடிச்சவங்க எப்பவுமே நம்ம கூடவே இருக்கணும்ல. ஆனா ஐயா என்னன்னா, மல்லிய விட்டு விலகியே இரு, அதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்றாரு. எனக்கும் அப்பப்ப அவர் சொல்றதுதான் சரின்னு தோணுது. ஆனா என்ன பண்றது, மல்லியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை என்னால அவகிட்ட சொல்ல முடியல. எத்தனை நாள் தான் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது? எனக்கு என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியல. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு மல்லிய ரொம்ப பிடிக்கும்ல. எதுக்கு இப்ப இங்க வந்த? நீ மேல சொல்லு. மல்லிய உனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும், பிடிக்கும் தானே. நான் வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். நீ ஒருத்தி. எதுக்காக என்ன அடிச்ச? பைத்தியக்கார மாதிரி நின்னு தனியா பேசிட்டு இருக்க. ஆமா, நான் பைத்தியக்காரன் தான். போ. யோ நில்லையா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என் பின்னாடியே வராத. வருவ, என்ன பண்ணுவ? பாருங்க, உண்மையான காதல்னா அதுதாங்க. அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே தோணலையா? எப்படி தோணும்? உங்க மனசுதான் கல்லுன்னு நிரூபிச்சிட்டீங்களே, அவ்வளவுதான். காதல் காதல்னு சாகிறது எங்களை மாதிரி ஆம்பளைங்க தான். அம்மா திரிபுர சுந்தரி, நீதாம்மா காப்பாத்தணும். நீங்க வரமாட்டீங்க, நான் கோவிலுக்குள்ள போய் வேண்டிட்டு வரேன்.
என்ன வேண்டிட்டு வருவேன்னு கேட்க மாட்டீங்களா? சரி நானே சொல்றேன். உங்களுக்கு தாலி கட்டுற அதிர்ஷ்டம் சீக்கிரம் கிடைக்கணும்னு வேண்டிக்க போறேன். சரி, அதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் உள்ள போயிட்டு வரேன். அப்பா மல்லி, பிரசாதத்துக்கு தானே வந்த, மடப்பள்ளி கிட்ட இருக்கு, போய் எடுத்துக்க. அது இல்லப்பா. எனக்கு நிறைய வேலை இருக்குமா, இன்னும் பிரசாதம் பண்ணணும். இன்னைக்கு விசேஷ பிரசாதம் வேற பண்ணணுமா. சாயந்தரம் சுமங்கலி பூஜை வேற இருக்குல்ல. தாலி கிடைக்கலனாலும் பூஜையை நிறுத்தக்கூடாதுன்னு சாஸ்திரி ஐயா சொல்லிருக்காரு. என்ன பண்ண போறாங்களோ, நமக்கு எதுக்கு ஐயோ அதெல்லாம். அது இல்லப்பா, நான் சொல்ற விஷயத்த கேளுங்க. நான் ஊருக்கு வெளியில போனேன்ல. தனியா எதுக்காக நீ ஊருக்கு வெளியே போன? என் கூட பங்காரி இருந்தான்ப்பா. அங்க போலீஸ்கார மாரியப்ப தனியா இருந்தான்ப்பா. நமக்கு அவங்கள பத்தி எல்லாம் வேண்டாம். அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். ஒரு தடவை அவங்க விஷயத்துல தலையிட்டு பட்ட அவஸ்தை பத்தாதா? ஐயோ அதெல்லாம் கிடையாதுப்பா. அவன் ஏதோ சூழ்ச்சி பண்ற மாதிரி தெரிஞ்சதுப்பா. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நாம ஏன் அதுல தலையிடணும்? உனக்கு எதுக்கு அதெல்லாம் சொல்லு. அந்த மாரியப்பனை பார்க்கும்போது எனக்கும் உண்மையிலேயே அவன் கெட்டவன்னு தான் தோணுது. அவன் நட உட பாவனை எதுவுமே அந்த சரியில்லை. ஆளே சரி கிடையாது அமிர்தா. அவன் எதையோ காவல் காக்குற மாதிரி தோணுச்சுப்பா. நீ என்ன பார்த்த சொல்லு. ஊர்ல இருந்து கொஞ்ச தூரம் வெளியில போனா ஒரு எல்லையம்மன் கோவில் இருக்கு. அங்க ஒரு பாம்பு புத்து இருந்துச்சு. அந்த பாம்பு புத்துக்கு காவல் காக்குறான். என்னத்தை தான் காவல் காக்குறான்? பாம்பு புத்த காவல் காக்குறானோ? ஏய், புத்த காவல் காக்குற அளவுக்கு அவன் என்ன மூளை கெட்டவனா? இந்த விஷயத்தை இதோட விட்டுடு. உனக்கும் சொல்ற அமிர்தா, இந்த விஷயத்துல இவ கூட சேராத, புரியுதா? அம்மனை தரிசனம் பண்ணி அவளுக்கு சேவை செய்யணும்னு அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம்? சேகரா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். சொல்லுங்க ஐயா. மல்லிக்கு இன்னைக்கு நாள் சரியில்லை. அதனால அவ வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க கூடாது. நீ வீட்டுக்கு அனுப்பு. என்னங்க ஐயா சொல்றீங்க? நாள் சரியில்லைன்னா எப்படி? எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. மல்லியோட உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி. அத அந்த அம்மனே சொல்ற மாதிரி இருந்தது. ஆமாப்பா, சுந்தரி இறக்குறதுக்கு முன்னாடி கூட இப்படித்தான் எனக்கு கனவு வந்துச்சு. அப்ப இது வெறும் கனவு தானேன்னு நானும் சும்மா இருந்துட்டேன். அதுதான் நான் பண்ண முட்டாள்தனம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உனக்கே தெரியும்ல. அப்படின்னா சரிங்க ஐயா, நான் இப்பவே அனுப்பிடுறேங்க ஐயா. நீ உடனடியா வீட்டுக்கு போ. ஒரு வேலை பண்ணு, நீயே இவளை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுரு. நீ வர்ற வரைக்கும் இங்க வேற யாராவது பார்த்துக்கிட்டு. ரொம்ப நன்றிங்க ஐயா. கிளம்புறோம். வா. நீயும் கிளம்புமா. தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு போ. இன்னைக்கு நாள் சரி. பைரவா, தாயி என்னுடைய மனக்கண்ணுக்கு காட்டிக்கிட்டு இருக்கா. உன்னுடைய எதிரிய நீ பார்க்கக்கூடிய காலம் ரொம்ப தூரத்துல இல்லை. ரொம்ப நல்ல செய்தி சொல்லிருக்க காட்டுக்கு. ரொம்ப நாளா இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நிமிஷத்துக்காகத்தான். உன்னோட எதிரி முகத்தை பார்க்கறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட அந்த முயற்சிக்கெல்லாம் இப்ப பலன் கிடைக்க போகுது. இன்னைக்கு நீ உன்னோட எதிரிய பார்க்க போற பைரவா. இது எனக்கு ஒரு நல்ல செய்தி. இவ்வளவு நாளா நீ எனக்கு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருந்தல. உன்னை பிடிக்கிறதுக்காக நாங்க பட்ட கஷ்டம் எத்தனை எத்தனை. இன்றைக்கு நான் உன்னை விடமாட்டேன். உன்னை விடமாட்டேன் நாகராணி. ருத்ரா, இத்தனை நாளா நாம கண்ட கனவெல்லாம் நனவாக போகுது. ஆமா பாபா, நம்ம இவ்வளவு தூரம் சக்கராபுரிக்கு வந்தது வீணாகல. நினைச்ச காரியம் இன்னைக்கே நடக்குதுன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. கடைக்கு நம்ம பூஜை பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஜெய் மகாகாளி.
இனி எந்த சக்தியால நம்ம பூஜைக்கு தடங்கள் ஏற்படுத்த முடியும் பார்க்கலாம். இந்த குளத்துக்கிட்ட எந்த பெண்ணாலும் வரவும் முடியாது, உயிரோட போகவும் முடியாது. இந்த குளத்துல இருக்கிற நீர், சுத்தி இருக்கிற காற்று எல்லாமே நமக்கு சொந்தமாக போகுது. ஆமா பைரவா, நாம் அடைஞ்சிருக்கிற சக்திகளுக்கெல்லாம் இப்பதான் பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த குளத்தை சுத்தி இருக்கிற மொத்த காத்தும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகுது. குளத்துல இருக்கிற நீர் கொஞ்சம் கொஞ்சமா சூடாகுது. நம்மளோட பூஜை வெற்றி அடைய போகுது. என்னுடைய நம்பிக்கை இப்ப 2 மடங்கு ஆகுது. எங்களுக்கு நாகமணி கிடைக்கும், உங்களுக்கு ஸ்ரீ சக்கரம் கிடைக்கும். நாம ஆசைப்பட்ட காரியம் நிச்சயமா நடக்கும் காட்டக்கே. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நம்ம வெல்ல யாராலையும் முடியாது. ஜெய் மகாகாளி. என்னாச்சு சேகரா, இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? கூட வேற மல்லிய கூட்டிட்டு வந்திருக்க. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? என்னங்க என்னாச்சு? ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கணும். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சாஸ்திரி ஐயா மல்லிய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுன்னு சொன்னாரு, கூட்டிட்டு வந்தேன். எதுக்காக? இன்னைக்கு இவளுக்கு நாள் சரியில்லையா, வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்கன்னு சொன்னாரு. தெளிவா சொல்லுடா, அவர் என்ன சொன்னாரு? சாஸ்திரி ஐயாவுக்கு நேத்து ஏதோ ஒரு கனவு வந்துதான். கனவுல அம்மனையே பார்த்திருக்கார் போல இருக்கு. மல்லி உயிருக்கு இன்னைக்கு ஆபத்து ஏற்படும், அவ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சுந்தரி இறந்து போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட அவருக்கு இதே மாதிரி ஒரு கனவு வந்துதான். வெறும் கனவு தானே, ஒன்னும் ஆகாதுன்னு அவரும் அலட்சியமா இருந்துட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு அவரு நீ வர வரைக்கும் நான் வேற யாரையாவது வச்சு வேலையை வாங்கிக்கிறேன், நீ கிளம்புன்னு சொன்னாரு. அப்பா அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. நான் குத்துக்கல்லு மாதிரி தான் இருப்பேன். போதும், சும்மா இருக்கியா? சாஸ்திரி ஐயாவே தானா வந்து சொல்லியிருக்காருன்னா அது உண்மையாதான் இருக்கணும். இன்னைக்கு என்ன ஆனாலும் நீ வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. அப்பனா பூஜை எல்லாம் எதுவும் வேண்டாம், வீட்லயே இரு. இங்கேயே அம்மனை மனசார வேண்டிக்கோ. ஏற்கனவே எங்க சுந்தரியை நாங்க இழந்துட்டு நாங்க படுற அவஸ்தையெல்லாம் போதும். இங்க பார் மல்லி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு என் பேச்ச கேளு. வீட்லயே இருந்து பூஜை பண்ணிக்கோ. உடனே நான் போய் அம்மன் முன்னாடி நெய் விளக்கு ஏத்திட்டு வந்துடுறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அதான் நாங்களும் இங்கேயே இருக்கோம்ல, உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. ஆமா லலிதா அண்ணி, மல்லிக்கு ஒன்னும் ஆகாது, அம்மன் பாத்துப்பா. வா மல்லி. இங்க பாரு, இதையெல்லாம் ஓ மேல இருக்கிற கோபத்தினால இதை செய்யல. உனக்கு ஒன்னும் ஆக கூடாதுன்னு தான் செய்யறேன். சாயந்தரம் பூஜை முடிகிற வரைக்கும் நீ உள்ளே தான் இருக்கணும். அம்மா, நீ ஒன்னும் பயப்படாதடா. நான் இங்கே அவளுக்கு காவலுக்கு இருப்பேன். போடா. பஞ்சாக்ஷரி, பஞ்சாக்ஷரி, கூப்பிட்டீங்களா ஐயா? பூஜைக்கு எல்லா ஏற்பாடுகளும் ஆச்சா? அது வந்து என்னையா அது இதுங்கிற? பூஜையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லா ஏற்பாடுகளும் ஒழுங்கா நடக்கணும். சாயங்காலம் கரெக்டா அந்தி சாயிற நேரத்துல பூஜை நடக்கணும். நீ கிட்ட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. அது வந்து ஐயா, நான் என்ன சொல்றேன்னா, சேகரன் தன்னோட பொண்ணை வீட்டுல கொண்டு போய் விட போயிருக்கான். வந்துட்டானான்னு பாரு. பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க. பிரசாதம் அதிகமா பண்ணணும்னு சொல்லு. பூ கூட அதிகமா தேவைப்படும். அப்புறம் இந்த அர்ச்சகர்கிட்ட சொல்லி மஞ்சள் குங்குமம்லாம் ரெடியா வச்சுக்க சொல்லு. சுமங்கலிகளுக்கு தரணும்.
அது இல்லைங்க ஐயா, அம்மனுக்கு தாலியே இல்லையே. இல்லைன்னா என்ன இப்போ? அம்மனை என்ன சாதாரணமா நினைச்சிட்டியா? அவ மகமாய். தாலி எங்க இருந்தாலும் அதை கொண்டு வந்து தான் கழுத்துல போட்டுக்கிற சக்தி அவளுக்கு இருக்கு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. பூஜை நடக்கும். ஏற்பாடுகளை கவனிப்போம். சரிங்க ஐயா. பக்தர்களுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. தெரியாம பாத்துக்கோ. போலி தாலிய நிஜ தாலிய மாத்திக்கிற சக்தி அவளுக்கு இருக்கு. நீ ரொம்ப யோசிக்காத. போ. சரி. மற்ற ஏற்பாடுகளை கவனி.